இழந்த தெய்வத்தை மறுபடியும் பெறறதுக்கு உண்டான முறையை தான் சொல்ல போகிறேன். அதாவது நம்ம கோயிலில் இருந்த தெய்வத்தை யாராச்சும் கட்டிட்டாங்க அப்படின்னா, நம்ம நம்ம குறி சொல்லியிருந்த குறி தடையாகி போச்சு அப்படின்னா, நம்ம மேலே இருந்த சாமியை யாருன்னா கட்டிட்டாங்கன்னா, அந்த தெய்வத்தை எப்படி மறுபடியும் நம்ம ஆலயத்துக்குள்ளே இழுக்கிறது, மறுபடியும் நம்ம எப்படி குறி சொல்கிறது அப்படின்னக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நான் அந்த வீடியோ பதிவில் நான் சொல்ல போகிறேன். இது பார்த்தீங்களா ஊமத்தப்பூ, இது நைட்டில் மட்டும்தான் இது பூக்கும், பார்க்கலாம். இது பகலில் அதிகபட்சம் பூக்காது, பூத்தா அதிசயம். இது நைட்டில் மட்டும்தான் பூக்கும். ஊமத்தப்பூ பாருங்கள் நைட்டில். அதாவது பார்த்தீங்கன்னா இது நைட்டில் பூக்கக்கூடிய ஒரு விசேஷமான பூ. இதை பற்றின ரகசியம் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன், சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தெய்வத்தை நம்ம எப்படி ஆவாகனம் பண்ணுறது, நம்மளை விட்டு போன தெய்வத்தை மறுபடியும் நம்ம எப்படி இழுக்கிறது, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கட்டியும் நம்ம தெய்வத்துக்கு பட்ட வாய் கட்டியும் தெய்வ கட்டியும் எப்படி அந்த கட்டை உடைக்கிறது, எப்படி அந்த கட்டை அறுக்கிறது, அதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் செஞ்சு உங்கள் தெய்வத்தெல்லாம் நல்ல முறையில் உங்கள் கோயிலில் மறுபடியும் நல நிறுத்திக்கங்க. உங்களுடைய தேகத்துலேயும் இறக்கின்னு குறி நல்ல மாதிரியாக சொல்லுங்கள், அருள்வாக்கு நல்ல மாதிரியாக சொல்லுங்கள். வரக்கூடிய உங்களுடைய பக்தர்களுக்கு நல்ல அருளாசை கொடுங்க. நல்ல முறையில் சிறப்பாக நடக்கும். நான் சொல்கிற விஷயம் ஒன்றும் அதிகமான நீங்கள் செலவெல்லாம் பண்ண வேணாம். ஒரு சிம்பிளான மெத்தடில் தான் நான் சொல்கிறேன். நான் சொல்லக்கூடிய மெத்தடில் நீங்கள் தெய்வத்தை நீங்கள் இந்த பூஜையை பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய தெய்வம் உடனே ஒரு விரைவிலே வந்துடும். இது உங்களுக்கு மிக 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 இது விரைவில் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஊர் எந்த ஊரோ அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லையில் விநாயகர் கோயிலுக்கு நீங்கள் போங்க. நம்ம உங்கள் ஊரில் எந்த விநாயகர் கோயில் இருக்குதோ அந்த கோயில் தனி சன்னதியான கோயிலாக இருந்தால் மிகவும் ரொம்ப சிறப்பு. இல்லை ஏதாச்சும் மாரியம்மன் கோயிலில் இல்லை சிவன் கோயிலில் தான் இருக்குது ஐயா, அந்த கோயிலில் இருக்கிற விநாயகர் கோயிலில் செய்யலாமா அப்படின்னா செய்யலாம். கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி இருக்கிற ஆலயத்தில் நீங்கள் செய்யுங்க. இல்லை அப்படின்னா தனியாக இருக்குதுன்னா தனியாக செய்யுங்க. வேற ஒரு ஆலயத்தில் தான் இருக்குது. எங்கள் ஊரில் மூலவர் விநாயகர் கிடையாது, விநாயகர் சிலையை பிரதிஷ்டை பண்ணிக்கிறாங்கன்னா நீங்கள் அந்த கோயிலில் செய்யுங்க. அப்போ நீங்கள் கட்டாயமாக நீங்கள் எடுத்துக்க வேண்டிய பொருள் விநாயகர் கோயிலுக்கு போகும்போது 4 தேங்காய், 1 ரூபா காயின், 4 காயின் 4 ரூபா, 1 ரூபா காயின், அருகம்புல் மாலை, பூ மாலை, எருக்க மாலை, இதெல்லாம் மாலையாக இல்லைனா கூட பரவாயில்ல, உங்களால் முடிஞ்சது ஒரு கையளவாச்சு எடுத்துங்க. அவுள் பொறி கடலை, சரிங்களா? இந்த விஷயத்தை என்னைக்கு செய்யலாம்னா சங்கடாகர சதுர்த்தி, வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை காலையில் செய்யலாம், மாலையில் செய்யலாம், இல்லை பகல் மதியம் 12 மணிக்கு செய்யலாம். இந்த 3 டைமில் உங்களுக்கு எந்த டைம் தோதாவதோ அந்த டைமில் நீங்கள் ஒரு டைம் எடுத்துக்கின்னு நீங்கள் விநாயகர் பெருமானுக்கிட்ட போங்க. வத்தி கற்பூரம் எல்லாமே எடுத்துக்குங்க. மஞ்சள் குங்குமம், வத்தி கற்பூரம், பூ மாலை, அருகம்புல் மாலை, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் வாங்கிக்கிங்க. இது மாலையாக இல்லைனா கூட உங்களால் முடிஞ்சு ஒரு கையளவுக்காச்சும் எடுத்துக்கங்க. போயிட்டு வத்தி கற்பூரத்தை அங்கே ஏற்றிருங்க. 4 தேங்காய் வச்சுருப்பீங்க, ஒரு தேங்காயை 2ஆக உடச்சி விநாயகர்கிட்ட வச்சுருங்க. அவுள் பொறி கடலை எல்லாமே அவருக்கு படையில் போட்டுருங்க. படையில் போட்டுட்டு இந்த தெய்வம் என்னுடைய தெய்வம் என்கிட்ட வரல, நான் என்ன தவறுதல் பண்ணியிருந்தாலும் என்ன குற்றங்கள் பண்ணியிருந்தாலும் விநாயகப் பெருமானே என்ன நீங்கள் மன்னிச்சிடுங்க. மன்னிச்சுட்டு தடைப்பட்டு போன என் தெய்வமோ கட்டுழுந்த என் தெய்வமோ மறுபடியும் என்னுடைய ஆலயத்துக்கு எனக்கு நல்ல முறையில் குறி சொல்லணும் அப்படின்னு அவர்கிட்ட ஒரு வேண்டுதலை, எலுமிச்சம்பழமும் 5 எலுமிச்சம்பழம் வாங்கிங்க. அதில் 2 எலுமிச்சம்பழத்தில் வேண்டுதல் வச்சு கற்பூரம் எரியும் போது அந்த தீபாரத்தில் காட்டி அவர்கிட்ட வச்சுருங்க. அந்த விநாயகர் வாசப்படியோ ஒரு காலடி வண்டி எங்கே வைக்க முடியுமோ அங்கே வச்சுருங்க. விநாயகர்கிட்ட மன்னிப்பும் கேட்டுக்குங்க. தெரிஞ்சோ தெரியாமலையோ தவறுதல் பண்ணால் மன்னிச்சிரையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 ரூபா காயினை வச்சுருங்க. 2வது டைமை தான் உங்களுக்கு நான் சொன்ன பாருங்க, என்னுடைய தெய்வங்கள்லாம் மறுபடியும் வரணும் அப்படின்னு சொல்லி 2வது வேண்டுதலை தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு என்னென்ன தேவை, நம்ம தெய்வத்துடைய அருள் நம்மளுக்கு கிடைக்கல, நம்ம தெய்வம் நம்மக்கிட்ட இறங்கி குறி சொல்லலை, நம்ம தெய்வம் நம்மக்கிட்ட வரணும் அப்படின்னு சொல்லி 2வது 2 ரூபா காயினை அங்கே வச்சுருங்க.
2 ரூபா 2 எலுமிச்சை பழத்தை வச்சு மன்னிப்பு கேட்டுக்குங்க. நான் எந்த விதமான தவறுதல் பண்ணியிருந்தாலும் எந்த விதமான குற்றங்கள் பண்ணியிருந்தாலும் என்னை மன்னிச்சிரு ஐயா, நான் இழந்த தெய்வங்கள்லாம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 ரூபா வைக்கிறீங்க. 2 ரூபா நான் என்னுடைய தெய்வம் போன தெய்வம் மறுபடியும் என்கிட்ட வரணும், மறுபடியும் நான் நல்ல மாதிரியே குறி சொல்கிறோம். இதுக்கு எந்த விதமான தங்கு தடைகளும் கட்டுகள் இருந்தால் நீ தான் விநாயகப் பெருமானே எனக்கு இந்த கட்டில் இருந்து விடுவிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த 2 ரூபா காயினை வேண்டி வச்சுருங்க. வச்சுட்டு அதன் பிறகு நீங்கள் வச்சுருந்த 3 தேங்காயை நல்லா கற்பூரத்தில் எரியிற கற்பூரத்தில் நல்லா காமிச்சிக்கங்க. ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்ச விநாயகர் தெரிஞ்ச மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். தெரியலன்னா நான் வீடியோவில் போட்டுக்கிறேன். அந்த வீடியோவை பார்த்து அந்த மந்திரத்தை நீங்கள் நல்ல முறையில் நீங்கள் சித்தி பண்ணிக்கங்க. சொல்லிவிட்டு இந்த 3 தேங்காயும் உங்கள் தலையை சுற்றி 8 திசையும் 16 கோணமும் எனக்கு போட்ட கட்டுகள் அனைத்துமே உடஞ்சி போன விநாயகப் பெருமானே, எனக்கு போட்ட இருந்த மை கட்டாக இருந்தாலும் மாந்திரி கட்டாக இருந்தாலும் பில்லி கட்டாக இருந்தாலும் சூனிய கட்டாக இருந்தாலும் சகல வைப்பு கட்டாக இருந்தாலும் வாய் சொல்லு கட்டாக இருந்தாலும் என் கட்டாக இருந்தாலும் பிறர் கட்டாக இருந்தாலும் எந்த கட்டாக இருந்தாலும் உன்னுடைய இந்த ஆலயத்தில் 8 திசையும் 16 கோணத்துலேயும் போட்ட கட்டுகள் எல்லாமே உடஞ்சி போன விநாயகப் பெருமானே அப்படின்னு சொல்லி அந்த 3 தேங்காயை செதர் தேங்காயை அவருடைய வாசப்படியில் நீங்கள் அடிங்க. வாசப்படியில் அடிச்சுட்டு திண்ணூறு கொஞ்சம் எடுத்து நீங்கள் நெத்தியில் இட்டுக்குங்க. 3 தேங்காயை உடச்சிட்டு அங்கே இருந்து ஏதாச்சும் நீங்கள் வச்சு எலுமிச்சம் பழத்தில் ஏதாச்சும் ஒரு பழத்தை நம்ம ஆலயத்துக்கு நீங்கள் ஆலயம் வச்சுருந்தா ஆலயத்துக்கு எடுத்துங்க, வீடு இருந்தால் வீட்டுக்கு எடுத்துங்க. எடுத்துக்கின்னு வாங்க, எடுத்துன்னு வந்து வீட்டில் வைங்க. வீடோ ஆலயமோ அங்கே வச்சு வத்திகள் படத்தை நீங்கள் ஏற்றுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வந்ததுக்கப்புறம் உங்களுடைய ஆலயத்தில் உங்களுடைய தெய்வத்துக்கு ஒரு பூசணிக்காய் சுற்றி போடுங்க, 3 தேங்காய் சுற்றி போடுங்க, அம்மனுக்கு திஷ்டி எடுங்க. சரிங்களா? அதன் பிறகு எலுமிச்சம்பழம் ஒன்று சுற்றி போடுங்க. இதெல்லாம் சுற்றி போட்டுட்டு கொஞ்சம் அவுள் பொறி கல்லை வச்சு அந்த சாமிக்கு அப்படி சுற்றி போட்டுருங்க. அதெல்லாம் முக்குட்டில் உடைங்க. எல்லாம் நம்ம கோயிலுக்கு ஏற்ற மாதிரியே வீட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் உடச்சிடுங்க. உடச்சிட்டு வெள்ளை கலர் குங்குலியம் சாம்பிராணியை வாங்கி அந்த சாம்பிராணியை அப்படியே கோயில் பூரா மணக்க போட்டு விடுங்க. மஞ்சள் தண்ணியெலாம் தெளிச்சிட்டு போட்டு விடுங்க. போட்டுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அன்னைய நைட்டு உங்களுக்கு கனவுல ஒரு யானை துரத்துற மாதிரியோ இல்லை விநாயகர் கை கொடுக்குற மாதிரியோ யானையோ விநாயகரோ உங்கள் கனவுல உங்களுக்கு காட்சி கொடுப்பார். எப்படி இந்த சாமி போச்சு, எப்படி இந்த கட்டு உடஞ்சுதா உடையலையான்றத உங்களுக்கு சொப்பனத்தில் உங்களுக்கு காமிச்சிருவாங்க. இந்த தரிசனத்தை நீங்கள் பார்த்த பிறகு மறுநாள் வெள்ளிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ ஏதாச்சும் ஒரு நாளில் உங்களுடைய தெய்வங்கள் எதுவோ அந்த தெய்வத்துக்கு நீங்கள் கலசம் நிறுத்தணும். கட்டாயமாக அந்த தெய்வத்துக்கு நீங்கள் கட்டாயமாக கலசம் நிறுத்தணும். அந்த கலசம் நிறுத்துகிற முறை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அங்காளம்மனை கும்பிட்டு இருந்தாலும் காளியம்மனை கும்பிட்டு இருந்தாலும் நாகாத்தம்மனை கும்பிட்டு இருந்தாலும் இல்லை 7 கன்னிமாரை கும்பிட்டு இருந்தாலும் இல்லை கருப்பசாமியை கும்பிட்டு இருந்தாலும் பாவாடராயனை கும்பிட்டு இருந்தாலும் எந்த தெய்வமோ உங்களுடைய தெய்வத்துக்கு நீங்கள் கட்டாயமாக கலசம் நிறுத்தணும். அந்த கலசம் நிறுத்துகிற முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கலசம், விநாயகர் கலசம் 1, முருகர் கலசம் 1, உங்களுடைய இஷ்ட தெய்வம் நீங்கள் எந்த சாமி வச்சு குறி சொன்னீங்களோ அந்த சாமி கலசம் 1 நிறுத்தி, வீடாக இருந்தால் வீட்டில் நிறுத்திக்கலாம், கோயிலாக இருந்தால் கோயிலில் நிறுத்திக்கலாம். அப்போ விநாயகருக்கு ஒரு கலசம் நல்லா நூல் கண்ட அந்த கலச சொம்பில் சுற்றிக்குங்க. 3த்துலேயுமே சுற்றிக்குங்க. ஒரு தலைவாழை இலை விரிச்சிக்குங்க, பச்சரிசி அது மேலே போட்டுக்குங்க. 3 கலசம் லைனாக நிறுத்துங்க. அப்போ நல்லா மனசில் விநாயகர்கிட்ட என்னுடைய தெய்வங்கள் என்னுடைய ஆலயத்துக்கு நின்றுணும் அப்படின்னு சொல்லி விநாயகருக்கு ஒரு கலசம், முருகருக்கும் அதேமாரி என்னுடைய தெய்வங்கள்லாம் நல்ல முறையில் இந்த ஆலயத்தில் நிற்கன்னு சொல்லி அதுக்குள்ள ஒரு கலசம். அப்போ உங்கள் அம்மனுக்கும் உங்கள் தலையை சுற்றி மனசார நினச்சிக்கின்னு நீ எங்கே இருந்தாலும் இந்த கலசத்துக்குள்ளே நீ இறங்கி நிற்கணும் அப்படின்னு சொல்லி எலுமிச்சை மரத்தை வேண்டிக்கின்னு எலுமிச்சை மரத்துக்குள்ள 1 ரூபா காயின் வச்சுக்கின்னு அந்த கலசத்துக்குள்ளே போட்டுருங்க. அந்த கலசத்தில் பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் கலக்கணும்னக்கூடிய ஒரு முறையை நான் உங்களுக்கு சிறப்பாக சொல்கிறேன். தண்ணி பாதி அளவு, பன்னீர் 1/4 அளவு, 3/4 அளவு நீங்கள் வச்சிங்கன்னா போதும். உங்களுக்கு போதுமான அளவுக்கு நீங்கள் வச்சிங்கன்னா போதும். அதன் பிறகு மஞ்சத்தூள், வெற்றிவேறு, செவ்வாது, குண்டுமல்லிப்பூ, ஏலக்காய், சுக்கு இல்லை தீர்த்தப்பொடி கச்சா தீர்த்தப்பொடி இதெல்லாம் போட்டு வச்சுருங்க. மாங்கொத்து, வேப்பங்கொத்து, அதுக்கு மேலே தேங்காய். கட்டாயமாக மாலை 3 கலசத்துக்கு ஒரு மாலை போடுங்க. மாலை போட வசதி இல்லைன்னா கட்டின பூவை
மாலையாக போடுங்க. போட்டு உங்கள் தெய்வத்துக்கு ஒரு ஒரு கலசத்துக்குமே 2 வாழைப்பழம், ஒரு தேங்காய் வெட்டி வைங்க. தீபாராத்தனை காட்டுங்க. உங்கள் சாமிக்கு உங்களுக்கு பிடிச்ச பலகாரங்கள் நீங்கள் எதெல்லாம் வைப்பீங்க, அந்த பலகாரத்தை நெய்வேத்தியம், சக்கரை பொங்கலா வெல்லம் போட்ட பொங்கலா, அம்மனாக இருந்தால் வெல்லம் போட்ட பொங்கல், ஆண் தெய்வமாக இருந்தால் சக்கரை பொங்கல். இல்லையா நான் இதை தான் போட்டு படைப்பேன் அப்படின்னா, நீ எதை உன் சாமிக்கு நீ பழக்கப்படுத்தி எந்த உணவு வச்சுருந்தியோ அந்த உணவை வச்சு காலை மாலை ஒரு வேளை உணவு வைங்க. 2 மேலையும் பூஜை பண்ணுங்கள். உக்காந்து நீங்கள் பூஜை பண்ணுங்கள். அப்போ 3 நாளைக்கு அந்த கலசத்துக்கு காலை மாலை 2 வேளையுமே அழகாக தீபார்த்தனை பண்ணி மனசார உட்காந்து உங்கள் தெய்வத்து பேர் சொல்லி மந்திரம் செஞ்சால் மந்திரம் சொல்லுங்கள். இல்லைனா அந்த எந்த சாமி அந்த சாமி பேரை சொல்லி விநாயகருக்கு முருகருக்கு அந்த அம்மனுக்கு பூ எடுத்து அப்படி போடுங்க. எத்தனை முறை 54 முறை போட முடியுமா, 108 முறை போட முடியுமா, உன்னால் எத்தனை முறை போடுறியோ அத்தனை முறை போடு. சாம்பிராணி போகலாம் போடு, வத்திகள் பொருளாம் ஏற்று நல்லா போட்டு கும்பிடுங்க. கும்பிட்டதுக்கப்புறம் 3 நாள் 5 மணிக்கு நீங்கள் இந்த கலசத்தை நிறுத்தினீங்க அப்படின்னீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு நீங்கள் கழிச்சிடணும். இதுதான் 3ஆவது நாள். நிறுத்தனத்துலேருந்து 3ஆவது நாள் கணக்கு. சரிங்களா? எத்தனை மணிக்கு அத்தனை மணிக்கு. அப்போ உங்களால் சூழ்நிலை இல்லை அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை 5 மணிக்கு மேல் போட்டு நீங்கள் நைட்டு 12 மணிக்குள்ளே நீங்கள் கழிச்சிடலாம். அப்போ 3 நாள் தான் நிறுத்தலாமானா 3 நாள் நிறுத்தினா போதும். அதுக்கு மேலே நீங்கள் நிறுத்தினாலும் 9ஆம் நாள் 11ஆம் நாள் 3 நாள்ன்றது சிறப்பு. அதுக்கப்புறம் அந்த கலசத்துக்கு எலுமிச்சம்பழத்தை வெட்டி பலி கொடுத்து நீங்கள் கலசத்தை 3ஆவது நாள் பிரிக்கும்போது விநாயகருக்கு ஒரு பழம், முருகருக்கு ஒரு பழம், நீங்கள் உங்கள் சாமி எதுவோ அதுக்கு ஒரு பழம், அந்த பழத்தை வெட்டி பலி கொடுத்துட்டு அப்போ அப்படியே சுற்றி விடணும். கலசத்தை சுற்றி விடணும். 3 சுற்றி விட்டுட்டு தீபாரத்தெல்லாம் பண்ணிவிட்டு அந்த கலசத்தை அங்கேருந்து அழகாக தேங்காய் எடுத்து எடையை வச்சுட்டு அப்படியே கலசத்தை தூக்குங்க. தூக்கி தீபாரத்தெல்லாம் பண்ணி எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு நீங்கள் உங்கள் சாமிக்கு இந்த கலசத்தை 3 கலசத்தையுமே அம்மன் சாமிக்கே ஊற்றலாம். விநாயகர் இருந்தால் விநாயகரை ஊற்றலாம். எந்தெந்த சாமி தான் அந்தந்த சாமிக்கு நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. மூலவாறு ரொம்ப முக்கியம். அப்போ இந்த தண்ணியை ஊற்றி நீங்கள் அபிஷேகம் பண்ணுங்கள். அபிஷேகம் பண்ணுங்கள். உங்கள் மேலே கொஞ்சம் தெளிச்சிக்கங்க. கோயில் ஃபுல்லாக ஆலயம் ஃபுல்லாக தெளிச்சு விடுங்க. தெளிச்சிட்டு இந்த தண்ணியை ஊற்றுனதுக்கப்புறம் வேறு தண்ணி ஊற்றி அபிஷேகம் பண்ணக்கூடாது. மறாத நாள் தான் நீங்கள் பண்ணணும். சரிங்களா? பண்ணுங்கள். இந்த தண்ணியை மேலே ஊற்றிட்டு அம்பாளுக்கு ஆரத்தி பண்ணுங்கள். சரிங்களா? அபிஷேகம் பண்ண முடியாது. இந்த தேர் தண்ணி ஊற்றிட்டு அபிஷேகம் பண்ண முடியாது. ஆரத்தி பண்ணுங்கள். ஆரத்தி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அந்த சாமிக்கு அலங்காரங்கள் உங்களால் முடிஞ்சால் பண்ணுங்கள். மாலை வாங்கி வந்து போடுறது, புது புடவை வாங்கி வந்து போடுறது பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நீங்கள் தெய்வத்தை ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் கூட்டிங்கன்னா அந்த தெய்வம் உங்களுடைய மேலே ஏறி அருள் மறுபடியும் சொல்லும். இழந்த தெய்வத்தை இப்படி தான் நம்ம பிடிச்சி இப்படி தான் உங்கள் பேரில் நீங்கள் இறக்கணும் அந்த தண்ணி மேலே தெளிக்கும் போது. சரிங்களா? அப்போ அந்த தேங்காய் அந்த கலசத்தில் நீங்கள் நிறுத்தி வச்சுருப்பீங்க இல்லைங்களா, அந்த தேங்காய் எலுமிச்சம்பழம் இதெல்லாம் எடுத்து உங்கள் கோயில் வாசப்படியில் நீங்கள் கட்டலாம். 3 தேங்காய் இருக்குது. எதனா ஒரு தேங்காய் அந்த அம்மன் தேங்காய் எடுத்து நீங்கள் வாசப்படியில் நீங்கள் கட்டலாம். இல்லை 3த்தையும் எடுத்து கூட நீங்கள் கட்டலாம். அது தண்ணி ஆடந்து நின்னதுக்கப்புறம் அந்த தேங்காயை எடுத்து உடச்சி போட்டுருங்க. சரிங்களா? உடச்சி போட்டுடுங்க. உடச்சி போட்டுடலாம். அப்போ இந்த மாதிரியான வழிமுறையில் தான் நீங்கள் இழந்த தெய்வத்தை நீங்கள் பிடிச்சி மறுபடியும் நீங்கள் குறி சொல்லலாம். இதுதான் எளிய முறை, அழகான ஒரு மெத்தடு. நீங்கள் இழந்த தெய்வத்தை மறுபடியும் பிடிக்கக்கூடிய சூழல் இதுதான். இந்த மாதிரி முறையில் உங்கள் தெய்வத்தை நீங்கள் பிடிச்சி நீங்கள் மறுபடியும் நீங்கள் அருள்வாக்கு சொல்லலாம். மறுபடியும் உங்கள் தெய்வத்தை நீங்கள் தக்க வச்சுக்கலாம். இதை மட்டும் கிடையாது. அமாவாசை பௌர்ணமிக்கு இதே மாதிரி கலசத்தை வந்து நீங்கள் நிறுத்தி வச்சு 3ஆவது நாளைக்கு நீங்கள் கலைக்கலாம். 3ஆவது நாளைக்கு நீங்கள் கலைக்கலாம். இதேமாரி கலசம் நிறுத்திட்டு ஒரு ஏகமும் நீங்கள் வளர்த்தலாம். ஏகத்தையும் நீங்கள் வளர்த்தலாம். அழகாக வளர்த்தி ஒரு சின்ன ஒரு 4 செங்கல் நிப்பாட்டிட்டு ஏதோ ஓமதிரியம் வாங்கிட்டு வந்து சமத்து குச்சிலாம் வாங்கிட்டு வந்து போட்டு உங்களுக்கு தெரிஞ்ச அந்த அம்மா பேரை சொல்லி ஒரு சின்ன ஒரு ஏகம் வளர்த்தினாலும் உங்களுக்கு அந்த அம்மனுடைய சக்தி, உங்கள் குலதெய்வத்தினுடைய சக்தியும் நீங்கள் அருள்வாக்கு சொல்றதுனுடைய சக்தியும் மென்மேலும் வளர்ச்சி அடைஞ்சு அந்த தெய்வத்தை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. என் மேலே இருந்த சாமியை கட்டுப்பட்டு நின்று போச்சு, என் சாமியை வேற ஒருத்தன் திரும்பி போயிட்டான், என் சாமியை கட்டிட்டான் அப்படின்னு நினச்சி எங்கேயும் புலமையும் கிடக்காதீங்க. நான் சொன்ன மாதிரி மெத்தடில் உங்கள் சாமியை அழைச்சி நீங்கள் குறி சொல்லலாம். மறுபடியும் மக்களுக்கு உனக்கும் சொல்வாக்கு செல்வாக்கு பலிக்கும், நீ சொல்கிறவனுக்கும் சொல்வாக்கும் செல்வாக்கும் இந்த அம்மனுடைய தெய்வத்தை வச்சு நீ கொடுக்கலாம். இதாங்க குறி சொல்கிற மெத்தாடு. குறி சொன்ன சாமியை மறுபடியும் உன்னுடைய ஆலயத்துக்கு அழைக்கிற தான் உன் மேலே அழைச்சி நீ குறி சொல்கிற.
மெத்தடு இதுதான். நான் சொன்ன மெத்தடில் உங்களுடைய தெய்வத்தை பிடிச்சி நல்ல முறையில் அருள்வாக்கு சொல்லி ஊர் மக்களையும் காவல் பண்ணுங்க, உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் காவல் பண்ணுங்க. அடுத்தடுத்து உங்களுடைய தெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கட்டும்ன்றதுனால இந்த ஐயனுடைய ஆசி